വിതുര ഉവാച. இப்போ விதுரர் மைத்ரேயர்கிட்ட தன்னோட டவுட்டை நடுவில் கேட்பார். அந்த மாதிரி தான் இப்போ கேட்குறார். கதை சொல்லிகிட்டே இருக்கார் மைத்ரேயர். நடுவில் விதுரர் அவரோட டவுட்டை கேட்குறார். 16வது ஸ்லோகம். அத்ரேஹே கிருஹே சுரஸ்ரஷ்டாஹ ஸ்திதி உல்பத்தி அந்தஹேதவஹ கிஞ்சித் சிகீர்ஷவஹ ஜாதாஹ ஏதது ஆக்யஹி மே குரு. அத்ரேர்கிருஹே சுரஸ்ரேஷ்ட ஸ்தித்யுல்பத்யந்தஹேதவ கிஞ்சித் சிகீர்ஷவோ ஜாதா ஏததாக்யஹி மே குரு. விதுரர் கேட்கிறார், இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணமாயிருக்கிற திரிமூர்த்திகள் என்னத்துக்காக்கும் அத்ரி மகர்ஷியோட புத்திரர்களாயிட்டு ஜனிச்சது. அதை நீங்கள் எனக்கு நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தாருங்கோ. எனக்கு அதொന്നും புரிய மாட்டேங்கிறது. மைத்ரேயர் கதை சொல்லறதுக்கு நடுவில் விதுரரோட டவுட்டு. ஹே குருவே, என்னோட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிற குருவே அப்படின்னு விதுரர் மைத்ரேயரை கூப்பிடுறார். அத்ரேஹே கிருஹே, அத்ரியோடு வீட்டுல அத்ரியோடு புத்திரர்களாயிட்டு ஸ்திதி உற்பத்தி அந்தஹேதவஹ, ஸ்திதிக்கு காரணமான விஷ்ணு, உற்பத்திக்கு காரணமாயிருக்கிற பிரம்மா, அதே மாதிரி பிரளயத்துக்கு காரணமாயிருக்கிற ருத்ரன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணர்களாயிருக்கிற திரிமூர்த்திகள் 3 பேரும் സുരശ്രേഷ്ഠാഹ പരബ്രഹ്മത്തിലേന്ത് ഉണ്ടാന ദേവശ്രേഷ്ഠர்களാക്കുമേ. പരബ്രഹ്മം സ്വയം ത്രിമൂർത്തികളായിട്ട് രൂപമെടുത്തവാളാക്കുമേ. அப்படி இருக்கிறவா 3 பேரும் கிஞ்சித் சிகீர்ஷஹ கிஞ்சித் சிகீர்ஷவஹ ஜாதஹ, என்ன செய்யறதுக்காയിട്ടാക്കും ആശപ്പെട്ടുണ്ട് അത്രി പുത്രர்களாയിട്ട് ജനിച്ച. ஏதத் மே ஆக்யஹி, இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கிறதுனால சொல்லித்தாருங்கோ குருவே. 17வது ஸ்லோகம். மைத்ரேயர் பதில் சொல்றதாக்குமே. அதனால மைத்ரேய உவாச்ச. பிரம்மணா ந உதிதஹ சிருஷ்டௌ அத்ரிஹி பிரம்மவிதாம்பரஹ சஹ பத்ன்யாஹ யயௌ ரிட்சம் குலாத்ரீம் தபசி ஸ்திதஹ பிரம்மணானோதித சிருஷ்டாவத்ரேர் பிரம்மவிதாம்பர சஹ பத்ன்யா யயௌ ரிட்சம் குலாத்ரீம் தபசி ஸ்திதா. மைத்ரேயர் சொல்றார், சிருஷ்டி நடத்துறதுக்கான பிரம்மாவோடு ஆജ്ഞை அதை സ്വീകരിച്ചുണ്ട് അത്രി മഹർഷി പത്നിயான അനസൂയാ ദേവിയോട് കൂടിയിട്ട് ഋക്ഷകുലാദ്രിയില പോയി തപസ് ആരംഭിച്ചാർ. അത്രിമുനി பிரம்மவிதாம்பரஹ, பிரம்மஜானிகளில டாப் மோஸ்ட் சிரேஷ்டனாயிருக்கிற அத்ரிமுனி, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டதை உள்ளவராக்கும் அவரு. அப்படி இருக்கிறவரு பிரம்மணா, அப்பாவான பிரம்மாவால சிருஷ்டியில சோதிதஹா பிரேரணை செய்யப்பட்டு பிரம்மா சொல்றாரு போய் சிருஷ்டி நடத்து அப்படின்னு. அதை கேட்டுண்டு சிருஷ்டிக்கு முன்னால தபசு செய்யறதுக்காயிட்டு கிளம்புறார். நல்ல பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுக்காயிட்டு பகவானை பஜிக்கிறதுக்கு கிளம்புறார். பத்னியாசகா, அவரு தனியா போகலை, மனைவியோடு கூடிட்டு போனார். எங்க போனார் அப்படின்னா குலாத்ரீம் ரிட்சம் யயௌ, குடும்ப பர்வதமாயிருக்கிற குலபர்வதமாயிருக்கிற ரிட்சம் அப்படிங்கிற பர்வதத்துல போய் சேர்ந்தார். தபசி ஸ்திதஹா, அங்க போய் தபஸ் உட்கார்ந்தார். பகவானை தியானிச்சுண்டு பகவானில லயிச்சு உட்கார்ந்தார், நல்ல பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுக்கு வேண்டிட்டு. 18வது ஸ்லோகம். தஸ்மின் பிரசூன ஸ்தபக பலாச அசோக கானனே வார்பிஹி ஸ்ரவத்பிஹி
उद्गुष्टे निर्विद्यायाः समन्ततः तस्मिन् प्रसूनस्तबगपलाशाशोककानने വാർഭിസ്രവദ്ഭിരുദ്ഗുഷ്ടേ നിർവിന്ദ്യായ സമന്തതാ. നിർവിന്ദ്യയോട് പ്രവാഹം കാരണമായിട്ട് നിറയെ செடி கொடிகளெல்லாம் ரொம்பி வழிஞ்ச புண்ணிய பிரதேசமாய் இருந்தது அந்த இடம். திரிமூர்த்திகள் புத்திரர்களாயிட்டு அனசூயாதேவியோடு உதரத்துல ஜனிக்கணும் அப்படின்னாக்கா அனசூயாதேவியும் அத்ரி மகர்ஷியும் அதுக்கு தகுந்த மாதிரி பகவானை கூப்பிட்டுருக்கணும். திரிமூர்த்தி வீரியத்தை கர்ப்பதானம் செய்யறதுக்கு அத்ரி மகர்ஷி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு அனசூயாதேவியும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். தஸ்மின் ரிட்ச பர்வதத்துல பிரசூன பூக்கள், ஸ்தபக பூங்குலைகள், இந்த தென்னை மரத்துல இருக்கிற பூங்குலை, இப்படி நிறைய மரங்களில் இருக்கிற பூங்கொத்துகள், பலாசா, பலாமரம், அசோகம் காணனே, பூக்களெல்லாம் கொத்து கொத்தாயிட்டு ரொம்பி நிக்கிற அசோக பலாச மரங்கள் ரொம்பி நிக்கிற அந்த வனத்துல காணனே, வனத்துல கூட்டமாய் மரங்கள் நிக்கிற அந்த வனத்துல விந்திய பர்வதத்திலேந்து ஒழுகி வர நர்மதா நதி அப்படிங்கிறதுனால நிர்விந்தியாயாக நர்மதையோடு, ஸ்ரவத்பிகி ஒழுகிற, வார்பிகி அந்த தண்ணியால, சமந்ததா எல்லா இடத்திலையும் பரவி, உத்குஷ்டே நன்ன சத்தம் உண்டாக்கப்படுறதான அந்த வனத்துல நதிகள் இப்படி நன்னா ஸ்பீடா ஒழுகிறத അതിനോട് அந்த ஒரு சத்தம் உண்டாகும். நதிகளோடு அந்த தண்ணி விழுற சத்தம் அப்படி இருக்கிற அந்த வனத்துல. 19வது ஸ்லோகம். பிராணாயாமேன சம்யம்ய மனஹ வர்ஷசதம் முனிஹி அதிஷ்டது ஏகபாதேன நிர்த்வந்தோ அனில போஜனஹ. பிராணாயாமேன சம்யம்ய மனோவர்ஷசதம் முனி அதிஷ்டதேகபாதேன நிர்த்வந்தோ அனில போஜனா. அத்ரி மகர்ஷி அங்க வசிச்சு பிராணாயாமத்தோடும் சித்தசுத்தியோடும் கூடிட்டு வாயுவை மட்டும் சாப்பிட்டு ஒத்தக்காலில நின்று 100 வருஷம் கடின தபசு செஞ்சார். முனிஹி அத்ரி முனி பிராணாயாமேனா பிராணாயாமத்தால மனஹா மனச சம்யம்யா கண்ட்ரோல் பண்ணிட்டு, நிர்த்வந்த்வஹா துவைதபாவம் அப்படிங்கிறது இல்லாதக்கி, സമഭാവനയോട് കൂടിയിട്ട് ഡിഫറൻ്റാണ് ചിന്തകൾ ഇല്ലാതക്കി, പ്രകൃതിയും ഞാനും പരബ്രഹ്മവും ഒന്നാക്കും அப்படின்னு நினைச்சுண்டு அனில போஜனஹா மூச்சு காத்த மட்டும் சுவாசிச்சுண்டு வேற ஒன்னும் சாப்பிடாதக்கி വർഷശതം 100 വർഷം ഏകപാതേന ഒത്തക്കാലില് அதிஷ்டது நின்னுண்டு தபசு செஞ்சார். மழை, வெயில், இருட்டு, வெளிச்சம் இப்படி இருக்கிற ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாதக்கி, சுகம் துக்கம், வலி, சுகமான அனுபவம் இப்படி இருக்கிற ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாதக்கி அவரோட தபச ஒத்த காலில் நின்று கடின தபசு பண்ணினார். 20வது ஸ்லோகம். சரணம் தம் பிரபத்யே அகம் யஹ ஏவ ஜகதீஸ்வரஹ ஜகத் ஈஸ்வரஹ பிரஜாம் ஆத்மசமாம் மஹ்யம் பிரயச்சது இதி சிந்தயன். சரணம் தம் பிரபத்யேஹம் ய ஏவ ஜகதீஸ்வரா
പ്രജാമാത്മസമാം മഹ്യം പ്രയച്ഛത്വിതി ചിന്തയൻ. அவரு பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டாக்கும் தபசு பண்ணிட்டு இருக்கார். இந்த பிரபஞ்ச ரட்சகனாயிட்டு ஜெகதீஸ்வரனாயிட்டு இருக்கிறது ஆராக்குமோ அவரை மாதிரி புத்திரன் கிடைக்கிறதுக்கு நான் இதா ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் அவரு தபசு பண்ணினார். தம் அகம் சரணம் பிரபத்தியே, தம் பரம்பொருளை நான் சரணடைகிறேன். யஹ ஏவா ஆராக்குமோ ஜகத் ஈஸ்வரஹா, இந்த பிரபஞ்சத்தோடு ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை நான் இதா சரணம் பிராபிக்கிறேன். ஆத்மசமாம் பிரஜாம், பரம்பொருளுக்கு துல்லியமான பிரஜைய, ஈஸ்வர துல்லியமான பிரஜைய மஹ்யம் எனக்கு பிரயச்சது நன்னா பகவான் தரட்டும். இது சிந்தையன் அப்படின்னு சிந்திச்சுண்டு தபஸ் இருந்தார். 21வது ஸ்லோகம். தப்யமானம் திரிபுவனம். பிராணாயாம ஏதசா பிராணாயாமைதசா அக்னினா நிர்கதேன முனேஹே மூர்த்னஹா சமீட்சிய பிரபவஹா த்ரயஹ. தப்யமானம் திரிபுவனம் பிராணாயாமைதசாக்னினா நிர்கதேன முனேர்மூர்த்னா சமீட்சிய பிரபவஸ்த்ரயான். இப்படி சிந்தனை பண்ணி தபசனுஷ்டிக்கிற அத்ரி மகர்ஷியோடு உச்சந்தலையிலேந்து உயர்ந்து வர, அந்த பிராணாயாமத்தோடு பலமாயிட்டு உயர்ந்து வர அக்னியால 3 லோகங்களும் தகிக்கிற மாதிரி இருக்கிற அந்த நிலைமை உண்டாச்சு. அவரோடு தபசோடு காഠின்யத்தால இந்த 3 லோகங்களும் சுட்டு வெந்து எரிஞ்சுது. அத திரிமூர்த்திகள் பார்த்தா. திரிபுவனம் 3 லோகங்களும் தப்யமானம் வெந்துருகிறது. ஏதஸ் அப்படின்னாக்கா விறகு, விறகு கட்டாய். பிராணாயாம் ஏதசா அக்னினா, பிராணாயாமம் அப்படிங்கிற விறகால இந்தனத்தால உண்டாக்கப்பட்ட அக்னியால லோகம் முழுவன் வெந்துருகிறது. ஒரு அக்னி ஜொலிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வழியாவாக்கும் அக்னி பிரகடனப்படும். ஒரு விறக எரிய விட்டா அக்னி ஜொலிக்கும், பேப்பரை எரிய விட்டா அக்னி ஜொலிக்கும். அதே மாதிரி ஹோமகுண்டத்துல பலவிதமான ஹோம திரவியங்களை எல்லாம் போட்டு அக்னி உற்பத்திக்கிறோம். அதே மாதிரி இவரோட தபசக்தியினால பிராணாயாமம் அப்படிங்கிற அதிசக்தமான இந்தனம் காரணம் உண்டாக்கப்பட்ட அக்னியால உலகம் ஃபுல்லா வெந்துருகிறது. இப்படி அதிகடினமான தபசு செஞ்சதுனால அவருக்கு ரொம்ப ரொம்ப பவர் வருது. பவருனா சித்திகள் எல்லாம் உண்டாகும். இந்த அளவுக்கு கடினமான தபசு செய்யறவாளுக்கு ரொம்ப ரொம்ப சித்திகள் எல்லாம் வந்து சேரும். இந்த முனிக்கு, அத்ரி மகர்ஷிக்கு, அவருக்கு என்னெல்லாம் சித்திகள் கிடைச்சானாலும் அவருக்கு தேவை ஒரு விஷயம்தான். பிரபஞ்ச ஈஸ்வரனாயிருக்கிற பகவானுக்கு துல்லியமாயிருக்கிற புத்திரன் வேணும். அந்த அக்னி அப்படிங்கிறது முனேஹே முனியோடு மூர்த்தனஹா உச்சந்தலையிலேருந்து நிர்கதேனா வெளியில வந்த அக்னியா அக்னியால திரிபுவனங்கள் 3 லோகங்களும் 14 லோகங்களும், பூமிக்கு மேல 6 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம்,
இப்படி இருக்கிற 14 லோகங்களும் தப்பியமானம் வெந்து பொழஞ்சுது. ത്രയഹാ പ്രഭവഃ 3 ശ്രേഷ്ഠர்கள் ത്രിമൂർത്തികൾ பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் സംവീക്ഷ്യ அத்ரி மகர்ஷியோடு அந்த கடின தபஸை நன்னா பார்த்தா. 22வது ஸ்லோகம். அப்சரஹ முனி கந்தர்வ சித்த வித்யாதர உரகைஹி விதாயமான யசஹ தது ஆஸ்ரமபதம் யயுஹு. அப்சரோ முனி கந்தர்வ சித்த வித்யாதரோரகைஹி விதாயமான யசஸஸ்ததாஸ்ரமபதம் யயு. அவ உடனடியா சித்த கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் எல்லாம் அந்த திரிமூர்த்திகளை ஸ்துதிக்க அவ அத்ரி மகர்ஷியோடு ஆசிரமத்துல வந்து சேர்ந்தா. தது அந்த ஆசிரமபதம் அத்ரி மகர்ஷியோடு அந்த தபசு பண்ற இடத்துக்கு யயுஹு யாத்திரை பண்ணினா திரிமூர்த்திகள். அப்சரஹா அப்சரசுகள், முனிகள், கந்தர்வா கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், உரகைஹி உரகங்கள் அப்படின்னா ஊர்ந்து நடப்பவை. இவர்களால விதாயமான நன்னா ஸ்துதிக்கப்படுற அந்த திரிமூர்த்திகள். யசஹா யசஸோடு கூடிட்டு திரிமூர்த்திகள், ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டு திரிமூர்த்திகள் அத்ரி முனி தபசு செய்யற ரிட்சம் அப்படிங்கிற பர்வதத்துக்கு யாத்திரையானா. திரிமூர்த்திகளை ஸ்துதிச்சுண்டு அகம்படி சேவிச்சா யட்ச கந்தர்வ வித்யாதரர்கள். 23வது ஸ்லோகம். தது பிராதுஹு பாவ சம்யோக வித்யோதிதமனா முனிஹி உத்திஷ்டன் ஏகபாதேன ததர்ஷ விபுதர்ஷபான். தத் பிராதுர்பாவ சம்யோக வித்யோதிதமனா முனி உத்திஷ்டன்னேகபாதேன ததர்ஷ விபுதர்ஷபான். திரிமூர்த்திகளை பார்த்து அத்ரி மகர்ஷி சாஷ்டாங்கமாயிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். தது பிராதுஹு பாவம் திரிமூர்த்திகள் முன்னால பிரத்யட்சமான காரணமாயிட்டு சம்யோக அவ பக்கத்துல வந்து நின்னதினாலேயே வித்யோதிதமன மனசுல ஞான தீபம் அப்படி ஜொலிச்சு நின்னது அத்ரி மகர்ஷிக்கு. அந்த சிரேஷ்டர்களாயிருக்கிற திரிமூர்த்திகள் வந்ததை கண்ணை തുറക്കാക്കേ അവർ தெரிஞ்சுட்டார், மனக்கண்ணால தெரிஞ்சுட்டார். திவ்ய தேஜஸ் பக்கத்துல வந்து நிக்கிறத அவர் தெரிஞ்சார். முனிகி உத்திஷ்டன் ஏகபாதேனா அத்ரி மகர்ஷி ஒத்த காலில நின்னுண்டு விபுதர்கள் தேவர்கள் விபுதர்ஷபான் ததர்ஷா திரிமூர்த்திகளான அந்த தேவசிரேஷ்டர்களை கண்ணை திறந்து பார்த்தார். விபுதர்கள் சொன்னா தேவர்கள், விபுதர்ஷபான் ததர்ஷா திரிமூர்த்திகளாயிருக்கிற தேவசிரேஷ்டர்களை அத்ரி மகர்ஷி ஒத்த காலில நின்னுண்டு கண்ணை திறந்து பார்த்தார். ஒத்த காலிலேயாக்குமே அவரு தபசு செஞ்சது. மனசுக்குள்ள அவ வந்து நிக்கிறது தெரிஞ்ச உடனே அந்த காலை கீழே வைக்காதக்க இன்னொரு காலை கீழே வைக்காதக்க இம்மீடியட் ஆயிட்டு கண்ணை திறந்தார் அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் ஒத்த காலிலேயே கண்ணை திறந்தாருன்னு சொல்றதுக்கு காரணம் 2 காலில நிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒத்த காலிலேயே தபசு செஞ்சுட்டு இருந்த அதே போஸ்டிலேயே திரிமூர்த்திகளை பிரத்யட்சமாயிட்டு பார்த்தார் அத்ரி மகர்ஷி. 24வது ஸ்லோகம். பிரணம்ய தண்டவது பூமௌ உபதஸ்தே அர்ஹண அஞ்சலிஹி விருஷஹம்ச சுபர்ணஸ்தான் ஸ்வைஹி ஸ்வைஹி சின்னைஹி ச சின்னிதான்.
പ്രണമ്യ ദണ്ഡവദ്ഭൂമാവുപവസ്തേർഹണാഞ്ചലേ വൃഷഹംസ സുവർണസ്താൻ സ്വൈ സ്വൈശ്ചിന്നൈശ്ച ചിന്നിതാൻ. ഭൂമൗ ദണ്ഡവത്, ഭൂമിയിലെ ஒரு பெரிய வடி கீழே விழுந்தா மாதிரி, நீட்டமா குச்சியா நிக்கிற ஒரு குச்சி தொப்பக்கடின்னு பூமியில விழுந்தா மாதிரி. பூமௌ தண்டவது பிரணம்ய, தண்ட நமஸ்காரம் பண்ணினார். നന്ന സർവ അംഗങ്ങളും ഭൂമിയിലെ സ്പർശിച്ചിട്ട് നമസ്കാരം செஞ்சார். അർഹണ അഞ്ചലിഹി, കൈകൾ രണ്ടയും കൂപ്പി ഭഗവാനെ പൂജിக்கிற மாதிரி അവര് ഭഗവാനെ സേവിച്ചാർ. കയ്യ രണ്ടേയും കൂപ്പിണ്ട് ഭഗവാനെ സേവിച്ചാർ. ഉപദസ്തെ, ത്രിമൂർത്തികളെ സേവിച്ചുണ്ട് ഉപചരിച്ചാർ. ശ്രേഷ്ഠர்களான ത്രിമൂർത്തികളെ, அந்த பரபிரம்ம அம்ச அவதாரங்களை மனசால பூஜை பண்ணினார். அவரோட மனசுக்குள்ள தீப தூப அலங்காரங்கள் எல்லாம் மனசால அந்த த்ரிமூர்த்திகளுக்கு அவர் செஞ்சார். அந்த மலையில உட்காந்து தபசு பண்ற அவருக்கு பூஜை பண்றதுக்கான பூக்கள், அதே மாதிரி பூஜை பண்றதுக்கான ஹோம தீப விஷயங்களொന്നും அங்கே இல்லை. அதனால மானச பூஜை பண்ணினார். மனசாலேயே தூப தீபங்கள் எல்லாம் காட்டி அர்ச்சனையெல்லாம் பண்ணி நிவேத்தியமும் கொடுத்துட்டார். திருமூர்த்திகளாய் இருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை வர்ணிக்கிறார். விஷஸ்தான் நந்தி வாகனம், ஹம்சஸ்தான் அரையன்னம் வாகனமாயிருக்கிறவர், நந்தி வாகனமாயிருக்கிறவர், அரையன்னம் வாகனமாயிருக்கிறவர், சுவர்ணஸ்தான் கருடன் வாகனமாயிருக்கிறவர். இப்படி இருக்கிற 3 பேராக்குமே அங்க வந்தது. அப்படி இருக்கிற திரிமூர்த்திகளை அத்ரி மகர்ஷி பார்த்தார். நந்தி வாகனத்துல ருத்ரன், ஹம்ச வாகனத்துல பிரம்மா, கருட வாகனத்துல விஷ்ணு, அப்படி இருக்கிற திரிமூர்த்திகளை அத்ரி மகர்ஷி பார்த்தார். ஸ்வைஹி ஸ்வைஹி, அவாவாளோடதே ஆன சின்னைஹி அடையாளங்களால, சின்னைஹீச்ச அடையாளங்களாலேயும், சின்னிதான் நம்ம அவரை அவ 3 பேரையும் செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அவளோடதான வேஷ ஆபரண லட்சணங்களோடு கூடிட்டாக்கும் அவ வந்திருக்கா. நந்தி வாகனனாயிருக்கிற சிவன் சூலம் வச்சுட்டு இருக்காரு, கையில சர்ப்பத்தை மாலையாயிட்டு கழுத்துல போட்டு இருக்கார். 3 கண்ணு இருக்கு அவருக்கு, ருத்ராட்ச மாலை போட்டு இருக்கார். ஜடாமுடியாக்கும் அவருக்கு இருக்கு, சரீரம் முழுவன் பஸ்மம் பூசின்னு இருக்கார், புலித்தோலு உடுத்தின்னு இருக்கார், ஜடல கங்கையை தெரிச்சுட்டு இருக்கார். இப்படி இருக்கிற அடையாளங்களோடு கூடிட்டு ருத்ரன் வந்திருக்கார். மகாவிஷ்ணுவானா கருட வாகனத்துல வந்திருக்கார். புன்னகை மட்டுமே அழகாயிருக்கிற ஆபரணமாயிட்டு இருக்கிற அந்த பகவானுக்கு ஆபரணம் அப்படிங்கிற அலங்காரம் தேவையில்லைதான். இருந்தா கூட அழகான புன்னகையோடு கூடி இருக்கிற அவர் வனமாலை போட்டு இருக்கார், மயிற்பீலி வச்சுட்டு இருக்கார், கிரீடம் வச்சுட்டு இருக்கார். சதுர்பாகுவான பகவானாயிட்டு வந்திருக்கார். சங்கு சக்கர கதா தாமரப்பூ எல்லாம் எல்லா கையிலையும் வச்சுட்டு இருக்கார். காயாம்பூ வர்ணன் ஆயிட்டு வந்திருக்கார். பீதாம்பரப்பட்டெல்லாம் உடுத்தின்னு இருக்கார். இப்படின்னு அவரோட லட்சணங்களோடு கூடிட்டு அவர் வந்திருக்கார். ஹம்சவாகனாயிருக்கிற பிரம்மாவோ 4 சிரசோடு கூடிட்டாக்கம் வந்திருக்கிறது. கமண்டலு கையில வச்சுட்டு இருக்கார், ஜபமாலை வச்சுட்டு இருக்கார், கையில ஒரு கிரந்தம் இருக்கு, யோகதண்ட் இருக்கு, பியோர் ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்கார். இப்படி பிரம்மாவும் அவரோட லட்சணங்களோடு கூடி வந்திருக்கார். இப்படி இருக்கிற லட்சணங்களோடு கூடி வந்திருக்கிற திரிமூர்த்திகளை முன்னால பார்த்தார் அத்ரி மகர்ஷி. 25வது ஸ்லோகம். கிருப அவலோகேன ஹசத் வதனேன உபலம்பிதான். கிருபாவலோகேன ஹசத்வதனேனோபலம்பிதான். தது ரோஜிஷா பிரதிஹதே நிமீல்ய முனிஹி அச்சினி.
ताद्रोजिषा प्रतिहते निमील्य मुनिरक्षिणी कृपावलोकेन हसत् वदनेनोपलम्बितान् ताद्रोजिषा प्रतिहते निमील्य मुनिरक्षिणी. കൃപ അവലോകേന, അത്രി മഹർഷിയോട് തപസ്സില് ரொம்ப തൃപ്തിയായിട്ട് കരുണയോട് കൂടിയിട്ട് ത്രിമൂർത്തികൾ 3 പേരും അത്രി മഹർഷിയെ പാക്കറ. ഹസദ് വദനേന, പുന്നകയോട് കൂടിയിട്ട് 3 പേരും അത്രി മഹർഷിയെ പാക്കറ. ഉപലംബിതാൻ, മുനിക്ക് മുന്നാലെ പോയി നിന്ന മുനിഹി, അത്രി മുനി അക്ഷിണി, 2 കൺകൾ. തത് രോജിഷ, ത്രിമൂർത്തികളോട് തേജസ്സാല പ്രതിഹതെ, കൺകൾ மறைக்கப்பட்டது. அத்ரி மகர்ஷிக்கு கண்ணை திறந்து பார்க்க முடியலை. அப்படி இருக்கிற அந்த தேஜஸால கண்களை நிமீல்யா மூடி வச்சுட்டு விட்டார். கண்கள் அந்த ത്രിമൂർത്തികളോട് തേജസ്സാല സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാര മൂർത്തികൾ മുന്നാലെ പ്രത്യക്ഷപ്പെട്ടോണെ கோடி சூரியர்களை ஒரு சேர பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த ஒரு பிரகாசத்தோடு ஜுவலனத்தால கண்ணை திறக்க முடியாம போயிடுத்து அத்ரி மகர்ஷிக்கு. அதனால கண்களை மூடி வச்சுட்டு விட்டார்.